ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2024 எம்சிஏக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து எங்கேருந்து எந்த ஒரு சோர்ஸ் மூலிமா நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் சாம்பிள் பேப்பர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறதும், டான்செட் எம்சிஏவோட 2023 கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோட எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் எம்சிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காலேஜும் சூஸ் பண்ணல, என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம், எங்கே சூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டான்செட் எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுட்டீங்க, பட் என்ன பெஸ்ட் காலேஜாக இருக்கும் எம்சிஏக்கு அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லை. அதே மாதிரி ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி எனக்கு தெரியல, அதோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியல. பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, என்ன மாதிரி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல, ஐ வாஸ் பிளாங்க் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முற்றிலும் ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு கவுன்சிலிங் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன விதமான கொஷின் இருந்தாலும், என்ன விதமான ஒரு ஆன்சர் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அதை வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியில் தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, சரி, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டான்செட் 2023 கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி.education இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து ஆல்ரெடி 2023க்கான கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் எம்சிஏவோட நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிஏவோட கொஷின் பேப்பர் வியூ ஆகும். ஸோ இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்லேயே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, லைக் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணீங்க இல்லை ஃபோனில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அடாப்ல தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இங்கே ஒரு ரைட் சைட் டாப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்படியே போன வருஷம் கொஷின் பேப்பர் எம்சியோட அப்படியே உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, லைக் எவ்வளோ கொஷின் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க, ஈஸியான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கா, இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் போன வருஷம் கொஷின் பேப்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. பழைய கொஷின் பேப்பர் பார்த்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நம்ம போன வருஷம் கொஷின் பேப்பர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு டான்செட் எம்சியோட சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் டான்செட் எம்பிஏ எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இல்லை. எம்சிஏக்கு அதே குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இட்ஸ் ஆக்சுவலி தியரிட்டிக்கலாக நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து எம்சிக்யூல ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்தவரை அதுக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, a few question may also be on verbal activity and basic science. இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வருஷம் வெர்பல் ஆக்டிவிட்டி மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் என்னன்னா பேசிக் சயின்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அது ஈஸியாக தான் இருக்குமே. நம்ம 10th 12th இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் தான் நமக்கு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்குறாங்களே தவிர, ஏன்னா காலேஜ் நீங்க வந்து எம்பிஏ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரீமா இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எம்சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன ஸ்ட்ரீமா இருந்தாலும் they will accept. ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் இந்த ஈச் 5 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. வெர்பல் ஆக்டிவிட்டியில் ஒரு 5 அண்ட் பேசிக் சயின்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி, நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து நீங்க எப்படி உங்களோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் 1 by 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா காலேஜ் டேக்கோடது. காலேஜ் டேக்கோ பெருசாக உங்களுக்கு வந்து எம்பிஏக்கு நமக்கு வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு சாம்பிள் பேப்பர் இல்லை. அதுக்கு பதிலாக நமக்கு 2022 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து நீங்களா தான் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் அடாப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்ல கொடுக்கும்போது யூ ஹாவ் டு டவுன்லோட் பை யோர் செல்ஃப். ஓகே, ஸோ அதே தான் டாப் ரைட் கார்னர்ல உங்களுக்கு அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் டெய்லி.
ஸோ எக்ஸாம்ஸ் டெய்லியில தான் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ற மாதிரி எந்த ஒரு உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பையனா இருக்காங்க இவங்க. ஸோ அதே தான் எக்ஸாம்ஸ் டெய்லியோட வெப்சைட்டை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா வந்து 1 by 1 கொடுத்துருப்பான் 2007 to 16. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, லைக் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா 2016ல இருந்து லைக் கீழ இருந்து போங்க, அப்வர்ட்ஸ்ல போங்க. ஓகே, ஸோ 2007ல இருந்து வராம கீழ இருந்து போங்க. பிகாஸ் நீங்க வந்து 2016, 15 இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல தான் என்னால் 2007லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா அதை நீங்க விட்டுறலாம், அது தேவைப்படாது. ஸோ 2016 நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ கீழ இருந்து நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் நான் 2011 அப்படிங்கிறத கிளிக் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? 2012, 11 எல்லாமே வந்து உங்களுக்கு ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் டெய்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் டெய்லின்னு லோகோடையே வந்துருது. பட் யா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க வந்து இதுல வந்து ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. எனக்கு இதோட ஆன்சர்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மிச்சதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் இருக்கும் பின்னாடி. எக்ஸாம்ஸ் டெய்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் இல்லை. ஸோ உங்களோட லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கே தவிர அதுக்கான ஆன்சர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சருக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணுவோம். நீங்க ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து பின் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இதோட ஆன்சர்ஸ் நான் தேடி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, சரி, நிச்சயமா இந்த 2 வெப்சைட்டும் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல். நம்ம வந்து எங்க போய் ஸ்டடி மெட்டீரியல்ல டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த டெலகிராம் லிங்க்ல போனீங்கன்னா டான்செக்ட் MBA MCAக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வேற ஏதாவது டான்செக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அந்த டெலகிராம்ல தான் நான் கொடுப்பேன். அதே தான் MCAவையும் நான் உங்களுக்கு அந்த டெலகிராம் லிங்க்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் டெலகிராம் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு குரோமுக்கு போகும். குரோம் வந்து மேல டெலகிராம் சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்க டெலகிராம்குள்ளேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெறும் கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க கம்பல்சரி ஜாயின் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு MCA கொஸ்டின் பேப்பர், MBA கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ என்ன இதுல மொத்தம் எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னா 116 பக்கங்கள் இருக்கிறது. ஸோ இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு 4 டாபிக்மே கவர் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தியரிட்டிக்கலா இது நீங்க ஜஸ்ட் வாசிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தியரிட்டிக்கலாவே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் இருக்கும் இல்லையா? இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னா அதுக்கு சப் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சப் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு கிடைச்ச சம் ஹார்ட்வேர் ரிலேட்டடான சாஃப்ட் காப்பீஸையும் இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கான டாபிக்ஸும் இன்க்ளூட் ஆயிடும். ஓகேங்களா? எஸ், ஸோ மொத்தம் 116 பேஜஸ் வந்து இதுல மட்டுமே இருக்கு. ஸோ MCAக்கு இந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா டெலகிராம்ல நான் அப்லோட் பண்றேன். வேற எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. நான் வந்து டிரைவ்ல போட்டாலும் அதை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. அதுக்கு லிமிடேஷன் ஒரு சில விஷயம்லாம் இருக்கா, அதனால ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். அது உங்களால எல்லாருனாலும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நான் டெலகிராம்ல அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி காலேஜ் ரிலேட்டட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கீழே அதுக்கும் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா லிங்கையும் ஆக்சஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ல நல்லபடியா மார்க் எடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.